இன்னைக்கு நம்ம இந்த ஒத்த பூண்டு வச்சு ஒரு சூப்பரான தொக்கு பண்ண போறோம். இதுக்கு வந்து சம அளவு ஒத்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறமா கடுகு ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்து பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். அப்புறமா மிக்சியில் வந்து சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக வெல்லம், எலுமிச்சைப்பழ அளவு வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அப்பதான் டேஸ்ட் சூப்பரா வரும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து உரிச்சு வச்ச பூண்டு அப்படியே முழுசாகவே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா வதங்கினோன்னே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதிலே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடர் வெந்தயமும் கடுகையும் அதையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் கம்பங்கூழ் பண்ணேன், அதோட தான் சாப்பிட்றேன். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.